வெங்காயம் சேர்க்காம குக்கரில் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நீங்கள் தக்காளி சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு குக்கர் வச்சுட்டு அதில் 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு ஏலக்காவை 2 கிள்ளி சேர்த்துக்கோங்க. 3 பட்டை இலை சேர்த்துக்கோங்க. 5 பட்டை துண்டு சேர்த்துக்கோங்க. 2 லவங்கம் சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா எண்ணெயில் படபடன்னு வெடிக்கிற சவுண்ட் வந்த பிறகு 5 பச்சை மிளகாவை 2 கீரி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கின பிறகு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு தக்காளியை நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அந்த மசாலாவோடு சேர்த்து வதக்க போகிறோம். இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணப்பெண் சமையலோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். தக்காளி கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்க ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா தக்காளி பேஸ்ட்டோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தக்காளி எப்படி வதங்கிடுச்சுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணுன்னா நல்லா மிக்சியில் போட்டு அரைச்ச மாதிரி உங்களுக்கு இருக்கும் நீங்கள் வதக்கின பதம். அந்த அளவுக்கு வந்த பிறகு ஒரு கை அளவுக்கு புதினா எடுத்து அதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு 2 சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. காரம் சேர்க்கும் போது பார்த்து கம்மியாகவும் கூடவையும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா காரம் பச்சை மிளகாய் ஏற்கனவே போடுறதுனால அதிகமாகிடும். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு எண்ணெய் மேலே வர அளவுக்கு நல்லா சுருங்க வதக்கி விட்டுருங்க. இப்போ அரிசியை பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா கழுவி ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு நெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம கழுவி வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை அதில் போட்டு நல்லா வறுக்க போகிறோம். அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் சுருங்கி கடாயில் பார்த்திங்கன்னா ஒட்ட ஆரம்பிக்கும். இந்த பதம் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட தக்காளி தொக்கில் அந்த அரிசி எடுத்து போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாவும் அரிசியும் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு பார்த்திங்கன்னா தண்ணி பதம் வைக்க போகிறோம். நான் இந்த அழகில் 3 அழகு அளவுக்கு நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். ஸோ நான் 4.5 அழகு அளவுக்கு நான் தண்ணி வைக்க போகிறேன். அதாவது ஒரு அழகு அரிசிக்கு 1.5 அழகு நீங்கள் தண்ணி பதம் வச்சிங்கன்னா உங்களுக்கு அரிசி குழையாமல் கரெக்டான பக்குவத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ தண்ணி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி மரபையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துட்டு திரும்பியும் கலந்து விட்டுருங்க. மூட போகிறதுக்கு முன்னாடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் சேர்த்துட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. காரம் உப்பு ஏதாவது கூட குறைய இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை குறைச்சிக்கலாம். இப்போ மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. விசில் போடாமல் நல்லா உஸ்ஸுன்னு உங்களுக்கு சவுண்ட் வரும். வரும்போது நீங்கள் நல்லா சிம் பண்ணிவிட்டு விசில் போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் அரிசி குழையவே குழையாது. நீங்கள் எப்படி தக்காளி தொக்கு தனியாக வச்சுட்டு சாதம் தனியாக வடிச்சிட்டு மிக்ஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி டேஸ்ட்டில் உங்களுக்கு கொஞ்சம் கூட அரிசி உடையாமல் நல்லா பக்குவமாக உங்களுக்கு தக்காளி சாதம் கிடைக்கும். வெங்காயம் போடாத குறைய உங்களுக்கு இதில் இருக்காது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி தக்காளி சாதம் நார்மலாக இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.